ஹலோ வியூவர்ஸ், நம்ம கிரீன் ஷூட்டர் யூடியூப் சேனலுக்கு இன்னைக்கு கிடைச்ச தகவல் பார்த்தீங்கன்னா, நம்ம தாராவூர் ஆற்றுல பயங்கரமாக தண்ணி ஓடுன்னு சொன்னாங்க. சரி, அது எப்படி இருக்குன்னு பார்க்கறக்கு வந்தோம். உண்மையானே பயங்கரமாக ஓடுதுங்க. ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வரக்காடாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளுக்குள்ளேலாம் போய் சுற்றிட்டு வந்தோம் அந்த இடங்கள்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் முழுசாக தண்ணி ஓடுது. இறங்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஆழம் மட்டும் இல்லைங்க, உள்ள காலை வச்சா பயங்கரமாக சில்னஸ்ஸாக இருக்குது. இப்போ தான் மழை தண்ணினால பயங்கர சில்லாக இருக்குது. இந்த அணைக்கட்டை இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்னும் 2 பாலம் இருக்குது, அதையும் முழுசாக எப்படி தண்ணி இருக்குன்னு சொல்லி பார்க்க தான் போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க உள்ளே போய் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். அணைக்கட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். பயங்கர சவுண்டு, தண்ணி சவுண்டு, அதாவது காதை கிழிக்குதுன்னு சொல்லலாம். சரியான சவுண்டுங்க தண்ணி. பார்த்தீங்களா, போன தடவை நம்ம வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் இந்த இடம்லாம் எப்படி கிடந்துச்சின்னு. இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக தண்ணி திறந்துட்ருக்காங்க, வேறு லெவல். அப்படியே இந்த இடம்லாம் பக்கத்தில் கூட போக முடியாது. பக்கத்தில் போனாவே அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்தளவு வேறு ரொம்ப ஸ்பீடாக வருது தண்ணி. தண்ணியெலாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா குளிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புது தண்ணினால், அதுவும் இல்லாமல் வர வேகத்தை பார்த்துட்டு யாருமே குளிக்கலை. தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி குழாயி அப்படி தண்ணியெலாம் உள்ளே போயிட்டுருக்கு. அங்கிட்டலாம் போனால் அவ்வளோதான், வெளியே வர முடியாது. இந்த இடம்லாம் போன வீடியோ நம்மளாம் நடந்து போயிருப்போம், பாலைவனமாட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்களா ஃபுல்லாக கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் ஃபுல் தண்ணி. உள்ளேலாம் இறங்க முடியுமான்னு தெரில. இருந்தாலும் நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக வேண்டி, அதே சமயம் எங்களோட சேஃப்டிக்காக வேண்டி அப்படி ஓரமாக போய் உள்ளே இறங்கியிருக்கிறோம். பயங்கரமாக இருக்குது. தண்ணிக்குள்ளே தான் நிற்கிறேன். சூப்பராக, ரொம்ப சில்லாக இருக்குது. அதாவது நிற்கவே முடியல. இந்த அணைக்கட்டு இவ்வளோ தூரம் இருக்குது, அங்கெல்லாம் போகவே முடியாது கண்டிப்பாக. இதுக்கு மேலே தாண்டினாவே உள்ளே போயிடுவோம் நாங்களாம். நீங்களே பாருங்கள், அப்படி ஒரு ஓரமாக தான் நாங்கள் நிற்கிறோம். நடுவில் போகக்கூடாது, போக முடியாது, அது சேஃப்டியும் இல்லை. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான் போகுது பயங்கரமாக. தண்ணி ஓரளவு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அணைக்கட்டு மேலே ஏறி அந்த சைடு போய் குளிப்பாங்க. சூப்பராக இருக்கும் அந்த இடம், நல்லாயிருக்கும். ஆனால் இப்போலாம் இதை தாண்டி நாங்கள் நிற்கிற இடத்த தாண்டி போகவே முடியாது, அவ்வளோ தண்ணி. அணைக்கட்டில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம வந்திருக்க இடம் அம்மாமடு. முன்னாடியே நம்ம பழைய வீடியோவில் காட்டியிருக்கிறோம். இது அப்படி பாலைவனமாட்ட இது தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், பயங்கரமாக தண்ணி ஓடுது. உள்ளே இறங்க முடியாதாட்டிருக்கு. பாலமே பாதி அளவுக்கு பாலத்தூண்லாம் மூடி இருக்குது. இந்த இடம்லாம் நின்னாவே இழுத்து விட்ரும், அவ்வளோ தண்ணி. செம்ம ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்களா அவரோட ஸ்பீடை பாருங்கள். நாங்களே கொஞ்சம் வெளியே தான் நிற்கிறோம், உள்ளேலாம் இறங்கலை. பயங்கர ஃபாஸ்ட்டாக தண்ணி போகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் காலை வச்சாவே பார்க்க மண் மாதிரி தெரியுது, ஆனால் காலை வச்சோன்னா நல்லா கால் உள்ளே போகுது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் காட்டியிருக்கோம், பாலை வேலை செஞ்சுட்ருக்காங்க இந்த இடத்துல. பாலை வேலை செய்கிறனால அப்படியே மண்ணெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது ரொம்ப புத மண் மாதிரி இருக்குது. காலை உள்ளே வச்சா எவ்வளோ தூரம் உள்ளே போகும்னு தெரியாது. அதனால் இப்போதைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உள்ளே தயவு செய்து யாருமே இறங்க வேணாம். முன்னாடி தான் அப்படின்னு கூட நினைக்காதீங்க, முன்னாடியே பயங்கரமாக இருக்குது. அதாவது மண் நினைப்பீங்க, ஆனால் அது மண் கிடையாது. அப்படி பொதன்னு உள்ளே போகுது. நான் முன்னாடி வீட்டில் காட்டியிருப்போம், பெரிய பெரிய குழியெல்லாம் இதுக்குள்ளே இருந்துச்சு. தயவு செய்து யாரும் இறங்க வேண்டாம். நாங்களே ஓரமாக நின்று கல் நின்று தான் காட்டுறோம் உங்களுக்கு. தண்ணியோட ஸ்பீடவே பாருங்கள், நாங்கள் ஒன்றும் ஸ்பீடு பண்ணல. தண்ணியே நிறையா திறந்துட்ருக்காங்க, அதுவே பயங்கர ஸ்பீடு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாராபுரத்தில் கொஞ்ச நாளாக பயங்கரமான காற்றுங்க, பயங்கர காற்று. இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆம்னியே கவுத்து விட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது ரெண்டும் சேர்ந்து பயங்கரமாக ஓடுது. அதனால் தயவுசெய்து இறங்க வேண்டாம். அந்த ஆற்றை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நடு பாலத்துக்கு வந்திருக்கோம். அதாவது அந்த ஆற்றுல பாலம் பார்த்தோம்ல, அந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி இதுதான் புது பாலம். இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி அப்படியே பயங்கரமாக ஓடுது. இங்கேயும் இறங்க வேண்டாம். ஆமாம், இறங்காமல் இருக்க தான் நல்லது, கொஞ்ச நாள் போகட்டும். அடுத்து தாராபுரத்துடைய மிக பழமையான பாலத்துக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 வருஷம் தாண்டிடுச்சு. இதுக்காக வேண்டி விழாலாம் கொண்டாடி இருக்கிறாங்க. இந்த பாலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கிலேயருடைய காலத்தில் கட்டப்படுது. இன்ன வரைக்கும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிற பாலம்னு சொன்னால் இதை தான் சொல்ல முடியும். இதை ஒரு வரலாற்று சின்னம்னே சொல்லலாம். அப்படி ஃபுல் ஸ்டீலில் கட்டியிருக்கிறாங்க, இன்ன வரைக்கும் தாக்கி பிடிக்குது. இதுக்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் வியூ கிடைக்கிது. இதுதான் சூப்பராக இருந்துச்சு. சரி, எடுத்துகிட்டு போவோம். அந்த பாலத்துலேருந்து அப்படியே இறங்கி வந்தோம்னு சொன்னால் அங்கே ஒரு சூப்பர் இடம் இருக்குது. அதாவது பல வருஷமாக இருக்கக்கூடிய ரொம்ப பழமை வாய்ந்த மரங்கள்னு சொல்லலாம். அவ்வளோ பெருசாக. அப்படி பக்கத்தில் கோயிலும் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே அப்படி தனியாக இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும்.
இங்கெல்லாம் கொரோனா இல்லாத டைமில் பயங்கர கூட்டம் வரும். இப்போலாம் வந்து கூட்டம் இல்லை. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் தண்ணி ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் நான் முன்னாடி இடங்களில் பார்க்கும்போது பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ஸ்லோன்னு சொல்ல முடியாது. உள்ளே இறங்கினா தான் சொல்ல முடியும் அது எவ்வளோ ஸ்லோவாக அல்லது ஃபாஸ்ட்டான்னு சொல்லி. நம்ம பார்த்த எல்லா இடத்துக்கும் வர்றது ஒரே தண்ணி தான். இருந்தாலும் எல்லா பாலத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டணுங்கிறதுக்காக வேண்டிதான் நாங்களும் சுற்றிட்டு இருக்கிறோம். ஃபுல்லாக பாருங்கள். எவ்வளோதான் தண்ணியை காமிச்சாலும் நம்ம க்ரீன் ஷூட்டர் யூடியூப் சேனலில் க்ரீனை காட்டலன்னு சொன்னால் அது கொள்கைக்கே மாற்றமாக போயிடும். அதனால தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை பசேன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வெங்காயத்தை அறுவடை செய்கிறாங்க. 2 வேறு தோட்டம். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வெங்காயத்தை அறுவடை செய்கிறாங்க. பல பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு வேளை இப்படி தான் கூட்டம் கூட்டமாக உட்காந்து அறுவடை செய்வாங்களாட்டிருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான் போகுது. இங்கே பாருங்கள் செம்ம வியூ. இது கரும்பு தோட்டம் போட்டிருக்கிறாங்க. சூப்பரான வியூ. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கரும்பு தான் இருக்குது. அதுவும் இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜு, ஓரளவு வளர்ந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தாராபுரத்துடைய ஆறுகளை பற்றியும் பக்கத்தில் இருக்க விவசாயத்தை பற்றி பார்த்தோம். இதே போல் பச்சை பசுமையான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு பச்சை பசுமையான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் க்ரீன் ஷூட்டர்.